மண்ணை காப்போம் நித்தம், இது விண்ணை பொழக்கும் சத்தம். மண்ணை காப்போம் நித்தம், இது விண்ணை பொழக்கும் சத்தம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அந்த வானம் எட்ட சொல்லு வந்தே மாதரம், வந்தே மாதரம். பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம், வந்தே மாதரம். எங்கள் மொழிகளோ 100, வந்த வழிகளும் வேறு, இருந்தும் இணைத்தது யாரு? அதுதான் இந்தியா பாரு. எங்கள் உடல் தன்னில் உன்னை வைத்து உயிராக காப்போம். இந்த உலகெங்கும் முந்தன் புகழ் கொண்டு சேர்ப்போம். சுவாசம் தந்து நேசம் காக்கும் தாயே, உனது மடியில் தவிலும் நாங்கள் சென்று விட்டோம். இன்று கூடி ஒற்றுமையாய் மூவண்ண கொடியை நெஞ்சில் நெஞ்சில் தைத்து, நெஞ்சமெல்லாம் உன்னை அடி வைத்து, இமயம் குமாரி கையை கோத்து நாங்கள் சொல்லும் வாழ்த்து. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அந்த வானம் எட்ட சொல்லு வந்தே மாதரம், வந்தே மாதரம். பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம், வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசையட்டும் திரும்பி பார்க்குதே. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். உட்கார்ந்துடலாம். நீங்கள்லாம் இலங்கையை உடைத்து வெளியில் வந்து 79 ஆண்டுகள் ஆகிடுச்சு. என்னோடு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு ஜெயிலில் என்னோட இருந்த மரியாதைக்குரிய கணியத்தா அவர்களையும் வருகை இருந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பாக டீச்சர்ஸ்லாம் வெயிலில் நிற்கிறீங்க. காலை வெயில், விட்டமின் டி நமக்கு கிடைக்கிது. ஸ்டூடெண்ட்டை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், டீச்சர்ஸும் சொல்ல வேண்டியிருக்கு. உங்களுக்கெல்லாம் விட்டமின் டி உட்காருங்கம்மா. வருகை தந்திருக்கக்கூடிய மகாத்மா காந்தியை, ஜவஹர்லால் நேருவை, திருவள்ளுவரை, நேருவை, கொடிகாத்த குமரனை, இப்பொழுது தேசிய கொடியை ஏற்றுகின்ற இனிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நீராறும் கடலுழுத்த நிலமடந்தை கிளியொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெற்கனமும் அது சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தனித்தனரும் திலகமுமே
ஃப்ளாக் காஸ்டிங் மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் செய்திருப்பது, நான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற அந்த காலகட்டத்தில் எனக்கு ஆசிரியராக இருந்து அதற்கு பிறகு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று பல்வேறுபட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களால், பள்ளியினுடைய பள்ளி கல்வித்துறை இயக்குநர்களால் பாராட்டை பெற்ற என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை மரியாதைக்குரிய ஐயா சோமு அவர்களை தேசிய கொடியை ஏற்றி தருமாறு அன்போடு பெற்றோர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேசிய கொடியை ஏற்றுகிற பொழுதே வழக்கமாக நம்முடைய பெற்றோர்கள் அதன் அருகே வந்து நிற்பது வழக்கம். அந்த வகையில் அனைத்து பெற்றோர்களையும் மேடைக்கு அருகே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சற்று விரைந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். Black salute. Bye.
हजारों नदियाँ गोदी में खेलती है, इसकी हजारों नदियाँ गुलशन का जिनके दम से रस्ते जड़ा हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा हमारा सारे जहां से अच्छा मजहब नहीं सिखाता आपस में पैर रखना, मजहब नहीं सिखाता आपस में पैर रखना, हिंदी है हम, हिंदी है हम, हिंदी है हम, वतन है हिंदुस्तान हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा हम बुलबुले हैं इसकी, ये गुलसिता हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा हमारा सारे जहां से अच्छा। जय हिंद। All dear sir, my brothers and sisters, I love my country and I am proud of it. It's a valuable day. I shall always try to be worthy of it. I thank my parents, teachers, and all my elders. Respect country with courtesy to my country and my people and the my devotion. We are being prosperous sons. I say happiness. தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி. தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி. நாட்டின் உரிமை வாழ்வையும் ஒருமைப்பாட்டையும் பேணி காத்து வலுப்படுத்த செயல்படுவேன் என்று மூலமாக நான் உறுதி கூறுகிறேன். ஒருபோதும் மொழி வட்டாரம் முதலியவை காரணமாக எழும் வேறுபாடுகளுக்கும் பூசல்களுக்கும் ஏனைய அரசியல் பொருளாதார குறைபாடுகளுக்கும் அமைதி நெறியிலும் அரசியல் அமைப்பின் வழியிலும் இன்று தீர்வு காண்பேன் என்று மூலமாக நான் மேலும் உறுதியளிக்கிறேன். திருக்குறள். செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியன்ப நாட்டிற்கு வைந்து பொருள் நோயின்மை செல்வம் இன்பமான வாழ்க்கை விளைபொருள் பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டிற்கு அழகு ஆகும். மீண்டும் திருக்குறள். பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியன்ப நாட்டிற்கு வைந்து. கொடியேற்று விழா நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்கின்ற வேலையை நம்முடைய பள்ளியின் முதல்வர் அவர்கள் எனக்கு பணித்திருக்கின்றார்கள். ஐடியல் பள்ளியுடைய எந்த விழாவாக இருந்தாலும் அதில் முழு ஈடுபாடோடு கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற பெற்றோர்கள். எத்தனை மாணவர்கள், கிட்டத்தட்ட ஐடியல் கல்வி குழுமத்தில் 3000 பேர் படித்து கொண்டிருந்தாலும் அனைவருக்கும் வேன் விட்டிருந்தா கிரவுண்ட் ஃபுல்லாக இருக்கும். இன்று பள்ளி விடுமுறை என்பதனால் வாகனங்கள் இயக்கப்படாதனால் மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. எந்த அளவுக்கு மாணவர்கள் வந்திருக்கின்றார்களோ அதே அளவிற்கு நம்முடைய பெற்றோர்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். முதலாவதாக என்னுடைய மதிப்புமிகு பெற்றோர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். நீங்கள்லாம் இல்லைன்னு சொன்னால் ஐடியல் பள்ளி இல்லை. ஐடியல் பள்ளியை நம்பி எதிர்காலத்தில் நம்முடைய குழந்தைகள் இந்த தேசத்தை ஆளக்கூடிய வல்லவர்களாக வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு
குழந்தைகளை சேர்த்திருக்க உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக யாரை அழைக்கலாம் என்ற பொழுது, ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு என்னுடைய ஆசிரியர் பெருமக்களை நான் யாரிடம் பயின்றோமோ அவர்களை அழைத்து கௌரவிப்பது என்னுடைய வழக்கம். நம்முடைய பெற்றோர்களுக்கு அது நன்றாகவே தெரியும். அந்த வகையில் இந்த ஆண்டு இந்த தேசிய கொடியை யார் ஏற்றலாம் என்று நானும் மாணிக்கம் பிரபாகர் மூவரும் கலந்து பேசி கொண்டிருந்த பொழுதே என்னுடைய கண்ணுக்கு முன்பாக மனதில் தோன்றியவர் என்னுடைய மதிப்புமிகு ஆசிரியர். நாங்களெல்லாம் வளர வேண்டும் என்று விரும்பக்கூடிய, எங்களெல்லாம் வழி நடத்திய, இன்றைக்கும் டிசிப்ளினாக நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த டிசிப்ளினை, ஒழுக்கத்தை எங்களுக்கு வலியுறுத்திய, எங்களை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்களை அழைப்பது. அதில் இந்த ஆண்டு என்னுடைய மனதில் தோன்றியவர் என்னுடைய மதிப்புமிகு ஆசிரியர் மரியாதைக்குரிய சோமு சார் அவர்கள். அவர்களை நம்முடைய மாணவர்களுடைய மிகுந்த கரகோஷத்தோடு வருக 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 என்று வரவேற்று, இன்னும் ஆரோக்கியமாக, இதே திடகாத்திரியமாக, இதே சிந்தனையோடு இன்னும் பல்லாண்டு காலம் அவர் வாழ வேண்டும் என்று, எனக்கு அந்த வயசு வந்துருச்சு, 65 வயசு, அவரை வாழ்த்தி அவரோடு இங்கே வருகை இருக்கக்கூடிய அவருடைய துணைவியார் மரியாதைக்குரிய அம்மா அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று, அதே போல ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்வார்கள். என்னுடைய அம்மாவுக்கு பிறகு நான் வெற்றி அடைவதற்கு இன்று வரையிலும் காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய இல்லத்தரசி அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பராக மீண்டும் ஒரு ஷேக் இங்கே வந்திருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆரி ஷேக். அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய இருபால் ஆசிரியர் பெருமக்கள், இந்த ஆசிரியர் பெருமக்கள் இல்லை என்று சொன்னால் இந்த மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டி இருக்க முடியாது, ஆற்றல் இருக்க முடியாது. அந்த வகையில் இந்த மாணவர்களை மிக பெரிய அளவிற்கு திறம்பட வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அத்தனை ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காக என் புள்ள மேடையில் ஆடுறான், என் புள்ள நாடகத்தில் நடிக்கிறான், வாங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களையும் அழைத்து வந்திருப்பீர்கள். அப்படி வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், உங்களுடைய அழைப்பாளர்கள் வந்திருக்கக்கூடிய நண்பர்களையும் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்பீச் பிரித்திவி பி. பரவட்டும் ஐக்கி என் முதற்கண் வணக்கங்கள். இந்திய விடுதலை போராட்டத்தில் தலை சிறந்த பேராக அழைக்கப்படுபவர் கப்பலோட்டை தமிழன் வாவு சிதம்பரனார் ஆவார். ஒட்டப்பிராடத்திலே 1872 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்தார். இவர் இயற்பெயர் வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பர பிள்ளை. தேசத்தின் தேசியத்தை இணைத்து வந்தே மாதரம் சிதம்பர பிள்ளை என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டது தேசபக்தியை காட்டுகிறது. ஆங்கிலேய பிடியிலிருந்து தன் மக்கள் விடுபட வேணும், சுதந்திரமாக வாழ வேணும் என்பதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஆங்கிலேயருக்கு சவால் விதமாக ஐரோப்பா சென்று 2 பெரிய கப்பல்களை சத்தே வித்து வாங்கினார். அங்கே அவர் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுகிறார். நன்றி, வணக்கம். வணக்கம்.
இன்று ஆகஸ்ட் 15. அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க உயிர் விட்ட பல தலைவர்களுக்கும் தியாகிகளுக்கும் நன்றி கூறும் நாள் இது. 200 ஆண்டுகளாக சொந்த நாட்டில் ஆங்கிலேயரிடம் அடிமை பெற்றிருந்தோம். அடிமை வாழ்வை மீட்க மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், பாரதியார், வேலு நாச்சியார், ஜான்சி ராணி போன்றவர்களின் அறப்போராட்டங்களில் 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்றோம். சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் பொறுப்பேற்றார். ஜாதி, மதம், இனம், மொழி என்ற பாகுபாடின்றி கொண்டாடப்படும் தினம் இது. சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம் முன்னோர்களையும் அவர்கள் பெற்று தந்த சுதந்திரத்தையும் போற்றுவோம். போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது நம் ஒவ்வொருவர் மீதும் கடமை. நன்றி, வணக்கம். நன்றி. Good morning everyone. Respected correspondent sir, HM sir, teachers, parents and my dear fellow friends. Today, now I feel very glad to stand here and speak a few lines about Independence Day. We celebrate Independence Day on 15th August every year. On this day, in 1947, our country got freedom from British rule. It is a very important day in the history of India. Our great freedom fighters like Mohandas Karamchand Gandhi, Netaji Subhash Chandra Bose, Bhagat Singh and Jawaharlal Nehru fought bravely to make India free. Because of their sacrifices, we are living here in a free and independent country today. On this day, we hoist the national flag, sing the national anthem and celebrate with joy and pride. Schools, colleges and offices organize functions and cultural programs. Let us all take a pledge to be good citizens and make our country proud. Jai Hind and Jai Bharat. Thank you and wish you all happy Independence Day. Thank you Rishwant. அதை தொடர்ந்து எம் மகிழினி காமாட்சி கிரேடு 4th CBSE. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழியாம் தமிழுக்கும் இங்கு சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் மகிழினி காமாட்சி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அண்ணல் காந்தியின் அகிம்சையால் கிடைத்த சுதந்திரம், பகத்சிங்கின் புரட்சியால் கிடைத்த சுதந்திரம், பாரதியின் கவிதை கனலால் கிடைத்த சுதந்திரம், வேலு நாச்சியார் வீரத்தால் கிடைத்த சுதந்திரம், கட்டபொம்மனின் கம்பீரத்தால் கிடைத்த சுதந்திரம், சிறையில் செக்கிழுத்த வஉசியால் கிடைத்த சுதந்திரம், கொடிக்காத்த குமரனின் கொந்தளிப்பால் கிடைத்த சுதந்திரம், பல தியாகிகளின் உயிர் தியாகத்தால் கிடைத்த சுதந்திரம். இன்று ஆகஸ்ட் 15 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்திய திருநாடு 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்தது. நமது சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை. உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் கிடைத்தது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டிருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான். 17ஆம் நூற்றாண்டில் இந்தியா 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் வியாபாரம் செய்ய வந்தனர். வியாபாரம் என்ற பெயரில் விருந்தாளியாய் வந்தவர்கள் பாரதத்தின் பசுமையையும் வளங்களையும் கண்டு வியந்து போனார்கள். அவர்கள் பிரித்தலும் சூழ்ச்சியை செயல்படுத்தி ஒவ்வொரு சமஸ்தானத்தையும் தன்வசமாக்கினர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற நாமக்கல் கவிஞரின் வரிகளுக்கு ஏற்ப காந்தியின் தலைமையில் நடந்த சுதந்திர போராட்டத்தில் வீறு கொண்டு எழுந்து பங்கு கொண்ட வீரர்கள் பலர். சுதந்திர போராட்டத்தில் பால கங்காதர திலகர், மகாத்மா காந்தி, நேருஜி, நேதாஜி, ராணி லட்சுமிபாய், வல்லபாய் பட்டேல், பகத்சிங் போன்ற பல தலைவர்களும் வீரர்களும் முக்கிய பங்காற்றி உள்ளார்கள். இந்திய விடுதலைக்காக அகிம்சை வழியில் காந்தியும் 1000 உண்டிங்கு தாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என கவிதை வாழ் கொண்டு பாரதியும் உங்களின் ரத்தத்தை கொடுங்கள் நான் உங்களுக்கு விடுதலையே கொடுக்கிறேன் என நேதாஜியும் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என பால கங்காதர திலகரும் புரட்சி வாழ்க என பகத்சிங்கும் முழங்கினார்கள். தென்னகத்தில் வேலு நாச்சியார், பாரதியார், வஉசி, வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற பல தலைவர்களும் முக்கிய பங்காற்றியுள்ளார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் பெண் பேரரசி வீரமங்கை வேலு நாச்சியார் ஆவார். ஆங்கிலேயரை எதிர்த்து கப்பலோட்டிய தமிழர் வஉசி நபரனார். மூவண்ண கொடியை தனது
கண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கரிக திருவுளமோ என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப பல வீரர்கள் தமது வாழ்க்கையினை இந்திய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தனர். அறவழி போராட்டத்தில் நிலை உச்சமடைந்தது தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிக்க முன்வந்தனர். அதன்படி இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. இவ்வாறு போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்து சாதி மதம் மொழி இனம் பேதம் கலைத்து நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வோம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி. நன்றி மகிழினி காமாட்சி. அதனைத் தொடர்ந்து சுகேஷ் 11th ஸ்டாண்டர்ட் மாணவர். நம்மை போல ஏடு தூக்கி இன்று பள்ளியில் பயிலும் மாணவன் தான் நாளை நாடு ஆக்கும் தலைவனாய் விளங்கப் போகிறான். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதல் கண் வணக்கம். பள்ளியில் அணைந்திருக்கும் நம் பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றோர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று ஆகஸ்ட் 15, 2025 நம் நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நம் இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் அடைந்தது. அந்நாளை பொன்னாளாகவும் மிகுந்த சிறப்புடன் கொண்டாடி கொடியேற்றி மகிழ்கிறோம். நம் இந்திய சுதந்திரம் அவ்வளவு எளிதாக ஒன்றும் கிடைத்திடவில்லை. உதிரத்தாலும் உயிர் தியாகத்தினாலும் கிடைத்தது நம் இந்திய சுதந்திரமாகும். அந்நாளை நாம் பொன்னாளாக சிறப்புடன் ஒருவன் ஆண்டும் நம் பள்ளியில் கொடியேற்றி கொண்டாடுகிறோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கேற்ப நாம் அனைவரும் இந்தியர் என்ற பெருமையுடன் ஒன்று கூறி இன்று மட்டுமல்ல என்றென்றும் ஒன்று கூடி ஒன்றாக இருப்போம் என்று கூறி யுத்தம் புரிந்து இரத்தம் சிந்தி யுக்தியினால் பெற்றெடுத்த நம் இந்திய சுதந்திரத்தை 79 ஆண்டுகள் மட்டுமல்ல இன்னும் பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் பேணி பாதுகாப்போம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஓங்குக மாணவர் புகழ். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தல் மரியாதைக்குரிய ஐயா சோமு அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பள்ளியின் தாளாளர் அவர்களால் பொன்னாடை துணைவியார் அவர்களால் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்வதற்காக என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை மரியாதைக்குரிய எங்களுடைய ஆசிரியர் சோமு அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிகுந்த நீண்ட நேரம் அவரால் அமர்ந்திருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கும் ஒரு சிங்க இளைஞனாக தன்னை காட்டிக்கொண்டு மட்டுமல்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். அவருக்கான நேரம் இது. இப்பொழுது அவர். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த அரியதோர் வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்திய என்னுடைய முன்னாள் மாணவர் ஷேக் சுல்தான் அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே இந்த பள்ளியில் 1974 84 வரை பணியாற்றிய ஆசிரியர்களை கௌரவித்து இப்பள்ளியில் கௌரவித்த அவர்களில் நானும் ஒருவன். நானும் இந்த அறந்தாங்கி மேல்நிலைப்பள்ளி அப்போ உயர்நிலைப்பள்ளியாக இருக்கும்போது 1961 64 வரை 9, 10, 11ஆம் வகுப்பு படித்தவன்.
அதன் பிறகு என்னுடைய கல்லூரி படிப்பை எல்லாம் முடித்து ஆசிரியர் பணியை மேற்கொள்வதற்காக 1/11/1976 இருந்து 30/6/1987 வரை சுமார் 11 ஆண்டு காலம் பட்டதாரி ஆசிரியர் கணக்கு பட்டதாரி ஆசிரியராகவும் இராணுவ பயிற்சி பெற்ற என்சிசி அலுவலராகவும் பணியாற்றியுள்ளேன். அந்த காலகட்டத்தில்தான் நமது மரியாதைக்குரிய இப்பள்ளியின் தாளாளர் ஷேக் சுல்தான் அவர்கள் என்னிடம் பயின்றார்கள். பெரும்பாலும் அறந்தாங்கி டவுனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பெயரை சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். காரணம், ஆசிரியராக மட்டுமல்லாமல் இராணுவ பயிற்சி பெற்ற என்சிசி அலுவலராக சுமார் 10 ஆண்டு காலம் பணியாற்றியதில் பல மாணவர்களை நானே இராணுவத்தில் சேர்த்துள்ளேன். பல மாணவர்கள் காவல்துறை அலுவலராகவும் வட்டாட்சியராகவும் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மங்களம் ஜவுளி ஸ்டோர் 3 பேர் ஓனர், 3 பேரும் என்னிடம் பயின்று இன்று மிகச்சிறந்த தொழில் அதிபராக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். சுந்தரம் பேக்கரி என்று ஒரு பேக்கரி இங்கே உள்ளது. அந்த 4 பேரும் என்னிடம் பயின்று நல்ல முறையில் அருமையான சுந்தரம் பேக்கரியாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது போன்று எண்ணற்ற பேரை சொல்லலாம். அத்துணை பேரையும் சொல்லுவதற்கு உரிய நேரம் இது அல்ல. 79வது சுதந்திர தின விழாவிற்கு என்னை அழைத்த பொழுது நான் 2 மாதமான சென்னையில் குடியிருக்கிறேன் என்னுடைய பெரிய பையன் குடும்பத்தோட. நான் அறந்தாங்கிக்கு 2 மாதத்துக்கு பிறகு போன வியாழக்கிழமை தான் வந்தேன். வந்தோடனே வீட்டில் இருந்தேன். உடனே அழைத்தார்கள். திடீர்னு ஷேக் சுல்தான் என்ன திடீர்னு அழைக்கிறீங்க அப்படின்னு. ஐயா, நீங்கள் இந்த ஆண்டு கொடியேற்று விழா கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தான் கொடி ஏற்றணும்னாங்க. உடனடியாக மறுப்பு சொல்லாமல், கொஞ்சம் உடல்நலம் பாதிப்பு அடைஞ்சிருக்கு, இருந்தாலும் என்னுடைய வயது இப்போ 80 வயதில் இப்படி திடகாத்திரம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், நான் பயிற்சி பெற்ற இராணுவ பயிற்சி மட்டுமே. இராணுவ பயிற்சி பெற்ற இடம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்தியாவினுடைய மையப்பகுதி மராட்டிய மாநிலம். மராட்டிய மாநிலத்தில் புனே என்று பெரிய நகரம் உண்டு. புனேக்கு அருகில் புரந்தர் என்று வீர சிவாஜியினுடைய கோட்டை. தரைமட்டத்திலிருந்து 5500 அடி மலை உச்சியில் பயிற்சி பெற்றவன் நான். அடுத்தது அதே மராட்டிய மாநிலத்தில் நாக்பூர் ஆரஞ்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாகபுரிக்கு பக்கத்தில் காம்டி என்ற ஊரில் தரைத்தளம், அது 5400 அடி மலை உச்சியில் பயிற்சி. இது தரைத்தளத்தில் பயிற்சி பெற்று என்னுடைய என்சிசி பயிற்சியை முடித்து என்சிசி அலுவலராக 27/10/1977 அன்று பதவியேற்றேன். 87 வரைக்கும் என்சிசி அலுவலராக பணியாற்றி விடை பெற்று கல்வி அலுவலராக சென்று விட்டேன். திருமயம் என்ற ஊரில் பள்ளி துணை ஆய்வர், டிப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல். அடுத்தது ப்ரமோஷன் ஆகி அசிஸ்டண்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 13 யூனியன் 12 ஏஇஓ தான் நாங்கள் பணியாற்றினோம். நான் 2 யூனியனுக்கு ஏஇஓவாக பணியாற்றினேன். அதாவது மணிமேல்குடி, ஆவுடையார் கோயில் ஹெட் குவார்ட்டர். தமிழ்நாட்டிலேயே 7 ஆண்டு காலம் ஒரே பதவியில் அசிஸ்டண்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸராக பணியாற்றியது நான் மட்டுமே. ஆகவே 1973ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த நம்பர் 1 ஏஇஓ என்ற ஒரு பாராட்டை நமது முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் கௌரி சங்கர் ஐஏஎஸ், அப்போ அவர் டைரக்டர் ஆகிட்டார், அவரால் சான்று வழங்கப்பட்டது. நன்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், 7 ஆண்டு காலம் 300 ஆசிரியர்களுடைய பணப்பயனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சக்தியை இறைவன் எனக்கு கொடுத்தான். எந்த லஞ்ச லாவண்யத்துக்கு இடமில்லாமல் 300 ஆசிரியர்களுக்கு 7 ஆண்டு காலம் சம்பளப்பட்டுவாடா அனைத்திலும் கையூட்டு பெறாமல் இருந்ததன் காரணமாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்
தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 ஏஇஓ சோமு அப்படின்னு சான்று. அதன் பிறகு 3 மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் பரிசு பெற்றவன். திருமதி ஷீலாராணி சுங்கத்துன்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் இருந்தாங்க. அவங்க அறிவொளி இயக்கம்னு ஒரு இயக்கம், அதாவது இரவு பள்ளிக்கூடத்தை தொடங்கினாங்க. அவங்க என்ன சான்று கொடுத்தாங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 12 ஏஇஓக்களில் முதன்மையானவர் திரு சி சோமு என்று சான்று வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது அனுராதா கதிராஜீவன் ஐஏஎஸ் லேடி கலெக்டர். அவங்க காலத்தில் 5/9/1993 அன்று ஆசிரியர் தினம் என்பது 5/9. அந்த 5/9 ஆசிரியர் தினம் மாநிலத்தில் முதலமைச்சர் பரிசு கொடுப்பாங்க, நல்லாசிரியர். தேசிய விருது ஜனாதிபதி கொடுப்பாங்க. அந்த தேதியிலேயே அறந்தாங்கி பாய்ஸ் ஸ்கூலு ஷெட்டு போட்டு குன்றக்குடி அடிகளாரை வரவழைத்து செலவு ஆவடையார்கள் ஏஇஓ பொதுமக்களிடம் வசூல் செய்து இந்த செலவை அவர் மறைந்த எங்கள் மாமா மரியாதைக்குரிய டிஏஎன் அப்துல்லா, அப்போ இருந்த டிஓ 3 பேரும் கட்டுமாவடி ஜமாத்தில் தொடங்கி அரசநகரிப்பட்டினம் ஜமாத் வரைக்கும் 1.25 லட்சத்தை வசூல் பண்ணி கலெக்டர்கிட்ட கொண்டு கொடுத்து அந்த பணத்தை டிஏஎன் மரியாதைக்குரிய மாமா காலம் சென்ற டிஏஎன் கிட்ட கொடுத்து நீங்களே செலவு பண்ணி நீங்கள் ஷெட்டு போட்டு குன்றக்குடி அருகிலார வரவழைச்சு ஆசிரியர் தினத்தை மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அனுராதா கதிராஜீவன் ஐஏஎஸ் சொன்னாங்க. அதை செஞ்சு வரவு செலவு கொண்ட நான் தான் ஒப்படைத்தேன். அவங்க அறந்தாங்கி புதுக்கோட்டை கல்வி மாவட்டத்தில் உள்ள ஏஇஓக்களில் ஆசிரியர் தினத்தை 5/9/93 அன்றே செய்து முடித்தவர் சோமு என சான்று வழங்கினார். அது லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிச்சிட்றேன். நீண்ட நேரம் பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. என்னுடைய அனுபவம் வேறு எந்த ஆசிரியரும் பெற்றிருக்க மாட்டார். அதை உணர்ந்த என்னுடைய மாணவர் என்னை சிறப்புப்படுத்தி என் துணைவியாருக்கும் சிறப்புப்படுத்தியதற்காக கொஞ்சம் நீண்ட நேரம் பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், பெற்றோர் தெரிஞ்சு கொள்ளணும் அவசியம். மாணவர்களுக்கு 1961 நான் 9வது படித்ததெல்லாம் தெரியாது. அதுதான் என்னுடைய பேரை சொன்னால் எல்லா பழைய 2 உதாரணம் தான் சொன்னேன். சுந்தரம் பேக்கரியையும் மங்களஞ்சவுளீஸ்வரரையும் சொன்னேன். அதே போல் அனைத்து வியாபார பெருமக்கள் இன்று நல்ல வசதியாக வாழக்கூடிய குடும்பம். அதுவும் குறிப்பாக இவங்களுடைய உறவினர் இந்த அம்மாவுடைய தாய் மாமன் அஜீஸு, சலாமு, நாசரு, அலி, ஆசாத்து எல்லாமே என்னுடைய குடும்ப நண்பர். அதில் நாசரும் அலியும் என்னுடைய மாணவர். என் வீட்டில் திண்ணையில் இருந்து வாடகை வீட்டில் இருக்கும்போது படித்தவங்க. இது போல் சொல்லி நிறைய நேரம் சொல்லிட்டு போகலாம். லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். இறுதியாக சுப்ரமணிய கேர்ள்ஸ் அறந்தாங்கி கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஏகச்சமாக 6 ஆண்டு காலம் 1974 to 2000 வரை 94 to 2000 வரைக்கும் அறந்தாங்கி கேர்ள்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் 6 ஆண்டு காலம். அதன் பிறகு சுப்பிரமணியபுரம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஹெட்மாஸ்டர் ஆகி ரிட்டையர் ஆகி சென்னையில் எனக்கு 2 மகன். மூத்தவன் சென்னையில் இருக்கான், சின்னவன் சிங்கப்பூரில் இருக்கான். அவன் சிங்கப்பூர் இன்ஜினியர், அவனுக்கு 2 பையன். பெரியவன் சென்னையில் இருக்கான், அவனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இது மாதிரி நல்ல மிகச் சிறப்பாக வசதி வாய்ப்புகளோட இந்த லஞ்சம் பெறாமல் இருந்ததன் காரணமாக என் குடும்பம் மிகச் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையாக சொல்கிறேன். என்னுடைய கிராமம் மீம்சல் போகிற வழியில் வெளியாத்தூர் என்பது என்னுடைய சொந்த கிராமம். 8வது வரைக்கும் அங்கே படித்தேன். 9லேருந்து எங்கே படித்தேன், எங்கே வேலை பார்த்துருக்கேங்கிறதான் சொல்லிட்டேன். என்னுடைய ரொம்ப மரியாதை கொடுத்து நான் அணிந்திருக்கிற மோதிரத்தை நல்லா பாருங்கள். இந்த மோதிரத்தை என் வீடு தேடி சேக்கு மற்ற 4 அந்த அன்புக்குழு சகோதரர்களோட என் வீட்டில் என் துணைவியார், என் பையங்க, என் பேரம்பேத்தியை வச்சு மோதிரம் போட்டாருங்கிறத நன்றியோடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த மோதிரம் சேக்கு என் வீடு தேடி வரணுங்கிற அவசியம் இல்லை. சோமு சார் கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு போங்க அப்படின்னா நான் வந்துடுறேன். இங்கே ஒரு மோதிரம் போட்டுருக்கலாம். என்னுடைய இல்லம் தேடி மோதிரம் அணிவித்ததுக்கும் அந்த அன்புக்குழு என்னுடைய மாணவர்கள் நிறைய மாணவர்கள் அங்கே என்ன ஒரு சிறப்பு செஞ்சாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாததுக்காக சொல்கிறேன். நான் கொஞ்சம் ரொம்ப வெரி ஸ்ட்ரிக்ட் அறந்தாங்கி பாய்ஸில் என்சிசி ஆஃபீஸர், மேக்ஸ் டீச்சர். மேக்ஸு கிளாஸுக்கு போயிட்டேன்னா நல்லா படிக்காத பையங்களை முன்னால் உட்கார வச்சுக்கிடுவேன். ஒரு 3 மாதத்துக்கு பிறகு ஒரு டெஸ்ட் வைப்பேன். அதில் நல்லா படித்தவங்களாம் பின்னால் தள்ளிடுவேன், நல்லா படிக்காதவங்கள முன்னால் போடுவேன். அதில் எனக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு.
சார் என்ன சார் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னு, இந்த பள்ளிக்கு ரிசல்ட் வர்றதுன்னா எல்லோரும் 35 மார்க் வாங்கினா தான் பாஸ் பண்ண முடியும். ஆகவே குறைந்த மதிப்பெண் மாணவர்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுப்பேன், அறந்தாங்கி பாய்ஸ். இதே கேர்ள்ஸில் தொடங்கினேன். ஏகப்பட்ட எதிர்ப்பு, பெண் ஆசிரியர்கள் பூரா வந்துட்டாங்க. இது என்ன சார் புதுசாக இதை ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள், இங்கே நாங்கள் இது வரைக்கும் அப்படிலாம் இல்லை அப்படின்னாங்க. ஆமாம், நான் அறந்தாங்கியில் சோமு ஆசிரியர் என்பவர் எப்படி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பாய்ஸ் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது 11 வருஷம் பாய்ஸ் ஸ்கூலில் வேலை பார்த்தேன். அந்த முறையைத்தான் கேர்ள்ஸ்லேயும் செய்கிறேன். பின்தங்கிய மாணவிகள் நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டா ஸ்கூலுக்கு ரிசல்ட் கொடிடணும். ஸ்கூலுக்கு ரிசல்ட் தானங்க முக்கியம். இப்போ உதாரணமாக அறந்தாங்கி பாய்ஸ் இந்த வருஷம் நிலைமை நீங்கள் பேப்பரில் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் படித்த பள்ளி, நான் வேலை பார்த்த பள்ளியில் ரிசல்ட்டு லாஸ்ட்டு அறந்தாங்கி பாய்ஸ். எம்எல்ஏ திருநாவுக்கரசு பையன், அடுத்தது டிஇஓ, பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து தப்பாக நினைக்காதீங்க, அறந்தாங்கி ஆண்கள் பள்ளியையே ரொம்ப கேவலப்படுத்துகிற அளவுக்கு அந்த நடைமுறை இருந்தது. அதை நிறையா என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் பேசி, நான் படித்த பள்ளி, நான் வேலை பார்த்த பள்ளியில் என்ன இது மாதிரி ஒரு கலெக்டர் உள்ளே வர்றாங்க, அரை ரூம் பூரா குப்பை, இந்த குப்பையை கூட சுத்தம் பண்ண முடியாமல் இருந்தாங்க. அதை பற்றி பேசுகிறதுல தப்பு கிடையாது. யார் என்ன கேட்டாலும் நான் அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிடுவேன். அதனால் அடுத்தது சுப்பிரமணியரம் மேல்நிலை பள்ளிக்கு போனேன். அங்கே 10th 5 பிள்ளைங்க சென்ட்டான், மேக்ஸில் 3 பிள்ளைங்க சயின்ஸில் சென்ட்டான், ஹிஸ்ட்ரியில் ஒரு பிள்ளை 99 மார்க்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 82% ரிசல்ட் வாங்கி 3வது இடமாக ஆக்கிவிட்டு போயிட்டேன். உடனே ஜம்பு கல்லோலிங்கன்னு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், அவர் சிறு சேமிப்பை கொஞ்சம் ஊக்குவிக்கணும்னு சொன்னார். ஒட்டுமொத்த 25 லட்சம் அறந்தாங்கிக்கு வந்த பணத்தை, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்த பணத்தை 2.5 லட்சம் சுப்பிரமணியரம் பெண்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த 6, 7, 8 உள்ள எம்பிசி, டிஎன்சி, அந்த சுப்பிரமணியம் ஏரியா பூரா டிஎன்சி பிள்ளைங்க அதிகம், பெண் குழந்தைங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஊரில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் அந்த பணத்தை போடணும். அப்போ பெற்றோர் வரணும், மாணவி வரணும். நான் அப்போ என்னுடைய குடும்பத்தை திருச்சியில் வச்சுருந்தனால நாவடி போஸ்ட் ஆஃபீஸ், நாவடி பிள்ளைங்க அங்கே படிக்குது, அமரசவேந்திரன் பிள்ளையா அங்கே படிக்கும், அரசோட பிள்ளைங்க அங்கே படிக்கும், சுப்பிரமணியம் பிள்ளையா அங்கே படிக்கும். மெனக்கட்டு காலையில் 8:30 ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஒரு பெண் குழந்தையுடைய தாயார் பெயர் 1000 ரூபாய் 2.5 லட்சத்தை பயன்படுத்தியதுக்கு ஜம்பு கல்லோலிங்கர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6வது நடுநிலைப்பள்ளியிலையும் இருக்கும்ல, 8வது இருக்கிற பள்ளியிலையும் நடுநிலைப்பள்ளி, ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன்க்ளூடிங் எய்டட் ஸ்கூல், அதில் மிகச்சிறந்த தலைமை ஆசிரியர் சி சோமு அப்படின்னு ஒரு பாராட்டு பத்திரத்தை கொடுத்தார். இது மாதிரி அவர் சொன்னது போல் பல மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமும் இயக்குனர் அவர்களிடம் கல்வித்துறை அலுவலர்கள் அவர்களிடம் நன்கு பெயர் பெற்று நிம்மதியான குடும்பமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை பெருமையாக தெரிவித்து, இவர் போன்ற மாணவர்கள் என்னிடம் பயின்ற அந்த பழைய நினைவுகளை அவர் கூறியதுக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பேரண்ட்ஸுக்கு சொல்கிறது, இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் சாரை அழைச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தான். ஒரு மனிதன் வாழுகிற காலத்தில் எப்படி வாழுகின்றாரோ அவரை போல தான் அவருடைய செயல்பாட்டை பொறுத்து, அவருடைய எண்ணங்களை பொறுத்து தான் உடல்நிலையும் ஆரோக்கியமும் இருக்கும் என்பதற்கு அவரே எடுத்துக்காட்டு. 1961 நான் பிறந்த வருஷம். அந்த வருஷமே அவர் 9th ஜாயின் பண்ணிட்டார். 80 வயதில் ஒரு இளைஞனாக தன்னை ஆக்கி கொண்டதற்கு அவருக்கு காரணம் ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்தது. இங்கே நம்முடைய ஆசிரியர்களுக்கு ஒரு அற்புதமான தகவல் சொல்லியிருக்காரு. நம்முடைய ஆசிரியர்களுக்கு ஒரு அற்புதமான தகவல். ஆசிரியர்களுக்கு அது என்னன்னு தெரியுமா? யாராச்சும் ஒருத்தர் இங்கே வரலாம். அவர் சொன்ன தகவல் ஒரு விஷயம், உண்மையிலே மனசுக்கு ரொம்ப பிடித்த விஷயம். அதை யாராச்சும் ராஜா சொல்லுவியா? இல்லை, எனிபடி அவர் சொன்ன ஒரு விஷயம், டீச்சர்ஸ்க்கு, இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்
நீங்கள் கவனிச்சிருப்பீங்கல்ல, யாராச்சும் ஒருத்தர் வந்து சார் சொன்னதை இந்த விஷயத்தை நாங்கள் இன்றைக்கி பாடமாக எடுத்துக்கிட்டோம். குட் மார்னிங் டு ஆல். சார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நல்லா படிக்கிறவங்கள பின்னாடி வச்சுட்டு டல்லாக இருக்க ஸ்டூடெண்ட்டு ஸ்லோ லேர்னர்ஸ்னு இப்போ நம்ம சொல்கிறோம், அவங்கள ஃப்ரண்ட்டில் வச்சு சொல்லணும் நாங்கள். ஸோ அந்த மாதிரி தான் நானும் டீச் பண்ணுவேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு ஸ்லோ லேர்னர்ஸை தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ அதை தான் சார் சொன்னாங்க. தேங்க்யூ சார். இன்றைக்கி தெரிஞ்சுக்கங்க, யார் ஸ்லோ லேர்னர்ஸ்னு யாருமே இல்லை, நம்ம தான் உருவாக்குறோம். அம்மா கடலை மிட்டாய் கிளப்பியா சரணியாவா கலை நிகழ்ச்சி. இந்த பக்கம் உட்காந்துருக்க அத்தனை ஸ்டூடெண்ட்டையும் அப்படி அங்கிட்டு பின்னாடி உட்கார வச்சுக்கலாம். இந்த டைரக்ஷன் அப்படியே இருங்க, இல்லைன்னா அப்படியே இருங்க, கொஞ்சம் வெயில் வரட்டும், அப்புறம் பார்த்துக்குவோம். அதுக்கு வாங்கப்பா, இந்த பெஞ்சு தூக்குங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நிழலில் உட்கார. சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்து முழக்கம் கேக்குதே, திசையெட்டும் திரும்பி பார்க்குதே. என் தேசத்து முழக்கம் கேக்குதே, திசையெட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ஓவியம் ஒரு சரித்திரம், இரு வார்த்தையில் எனதிந்தியா, 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 எனதிந்தியா. சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்து முழக்கம் கேட்குதே, திசையெட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு நோக்கிரம் ஒரு சரித்திரம், இது வார்த்தையில் எனதிந்தியா, 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 எனதிந்தியா. வண்ணமாக சிதறு வானமாக படவு, இது எல்லையில்ல அளவு, விண்கோள்களும் நமது. சுதந்திர காற்று தேசம் பசுமையாகி ஆகி அசோக சக்கரம் பறக்குதடா, காணும் கண்களை பறிக்குதடா. எனதிந்தியா, எனதிந்தியா, எனதிந்தியா.
आजा आजा जिंद शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमाने के तले। जय हो जय हो। आजा आजा जिंद शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमाने के तले। जय हो जय हो सच्ची मैंने जान गवाई है, नच नच कोयलों पे रात बिताई है। अखियों की नींद मैंने फूकों से उड़ा दी, गिन गिन तारे मैंने उंगली जलाई है। आजा आजा जिंदे शामी आने के तले, आजा सारी तारे नीले आसमान के तले। जय हो जय हो गाने दे, जय हो गाने दे, जय हो।
சார் மேம் நீங்கள் எல்லாம் இங்கே பாருங்கள், கேமரா பாருங்கள், இங்கே பாருங்கள் சார்.
கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையில் தட்டும் பாடி இளைய செல்லியே பாடி இளைய செல்லியே நம் காலம் சொல்லும் நம்மை வாழச் சொல்லியே அம்மா அழகு கண்ணம்மா அம்மா அழகு கண்ணம்மா இது நம்ம பூமி என்னும் அழுத்தி சொல்லம்மா அச்சம் அச்சம் இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை நம் காலம் எங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சமில்லையே ஹே அச்சம் அச்சம் இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை நம் காலம் எங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சமில்லையே காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு லல்லலோ பட்டாம்பூச்சி லல்லலோ பட்டாம்பூச்சி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ. பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ. தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ. பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா. வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த எங்கள் சரிதமே. இது தீயில் எழுந்து வந்த தேசமே. தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் संदेशे आते हैं हमें तड़पाते हैं. तो चिट्ठी आती है तो पूछे जाती है कि घर कब आओगे, कि घर कब आओगे. लिखो कब आओगे कि तुम बिन ये घर सुना सुना है. संदेशे आते हैं हमें तड़प थोड़ी सी धोखने वाली दग 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 सांसें. जिनमें हो जुनू जुनू वो बूंदे लाल लहू की. ये सब तू मिला मिला ले फिर रंग तू खिला खिला ले. ये सब तू मिला मिला ले फिर रंग तू खिला खिला
प्रेम के किस्से सुनाती है। तेरे इश्क में डूबे हैं हम तो अपनी माटी है, तू अपनी माटी है, तू अपनी माटी है। हाथ में कंगन क्या पाँव में पायल, हाथ में कंगन क्या पाँव में पायल, हाथ में कंगन हो माथे पे बिंदिया। It happens only in India. It happens only in India. குமரா, எங்க நீ இவ்வளவு அவசரமாக புறப்படுகிறாய்? அம்மா, இன்று மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கம் அந்த ஆங்கிலேயரை எதிர்த்து அறப்போராட்டம் செய்ய போகிறாயே. மகனே குமரா, வேண்டாம் மேடா வேண்டாம். அந்த ஆங்கிலேயர்கள் மிக மோசமானவர்கள், நம் நாட்டை கையில் பிடித்துக் கொண்ட நயவஞ்சர்கள். எனக்கு என இருப்பவன் நீ ஒருவன் தான். நான் சொல்றது கேள், போக வேண்டாம் மகனே. அம்மா, ஒரு மகனை பெற்ற தாங்களே இப்படி கண்ணீர் விடித்தால் 30 கோடி மக்களை பெற்ற பாரத மாதாவின் கண்ணீரை யாரமா துடைப்பது? அவர் எங்கள் அடிமை விலங்கை யாரமா உடை தெரிவது? என்ன சொன்னாலும் என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லைடா. நான் சொல்வதை கேள், போக வேண்டாம் மகனே. அம்மா, பெற்ற தாயினும் மேலான பொன்னாட்டின் சுதந்திரமே எனக்கு பெரிதாக தெரிகிறது. நாளை மலரப்போகும் சுதந்திர இந்தியாவிற்கு உங்கள் மகனும் ஒரு காரணம் என்றால் அது உங்களுக்கு பெருமை தானேம்மா? நான் என்ன சொன்னாலும் கேட்க மறுகிறாய். சரி, போய் வா மகனே. நீ வரும் வரை எனக்கு நிம்மதி இருக்காது. வருகிறேன் தாயே, வருகிறேன். கவலைப்படாதீர்கள். வந்தே மாதரம், வந்தே மாதரம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குகிறோம் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குகிறோம் என்போம். வந்தே மாதரம் என்போம். பங்கேற்பவர் ஆங்கிலேயர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள். வந்தே மாதரம், வந்தே மாதரம். வெளியேறு, 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 வெளியேறு. நாடு, 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 நாடு. ஓடு, 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 ஓடு. வந்தே மாதரம். நிறுத்துங்கள் உங்கள் கோஷத்தை. நாங்கள் அதற்கு நிறுத்த வேண்டும். சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை. அதை அடையும் வரை நாங்கள் ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம். இது எங்கள் நாடு. Shut up, man. அது எல்லாம் பழைய கதைகள். இப்பொழுது இது எங்கள் நாடு, man. எங்கள் நாடு. நீங்களாம் எங்கள் ஆட்சிமைகள். யாருக்கு யார் அடிமைகள்? நயவஞ்சகத்தால் எங்கள் நாட்டை பிடித்துக் கொண்ட நயவஞ்சகர்களே, இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டியவர்கள் நீங்கள் தான். Shut up, man. எங்களுக்கு சொந்தம் என்ற நாட்டில் ஊர்வலம் நடத்தவோ போராட்டம் செய்வோ தடை செய்யப்பட்டுள்ளது. உடனே கலந்து செல்லுங்கள். இல்லையானால் உங்கள் மீது சடியடித்து ஓட ஓட வச்சடிக்கும். உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் ஒருபோதும் நாங்கள் பயப்பட மாட்டோம். உயிரே போனாலும் இந்த இணையத்தை விட்டு நகர மாட்டோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். வந்தே மாதரம். மகனே குமரா, நான் போக வேண்டாம் என்று சொன்னேனடா. நான் சொல்வதை கேட்காமல் வந்தாயே. இப்பொழுது அடிபட்டு கிடக்கிறாயேடா. இந்த நாட்டிற்காக உன் உயிரையே இழந்து விட்டாயே. என் செல்வமே, உன்னை நான் மகனாக பெற்றதை நினைத்து பெருமை கொள்கிறேன்டா, பெருமை கொள்கிறேன். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். தனியும் இந்த சுதந்திர தாரும் என்று மடியும் இந்த அடிமையும்.
जल प्रवाह पावितस्तरे कलेवलम्ब्य लम्बितां भुजङ्गतुङ्गमालिकामट्टमट्टमन्निनादवट्टमभ्रमन्निलिम्ब निर्झरी विलोल वीचि वल्लरी विराजमान पार्वती किशोर चन्द्रशेखरे रति नंदिनी विलास बंधु बंधुर सुरदिगंत संतति प्रमोदमान मानसे कृपाकटाक्ष धोरणी निरुद्ध दुर्धरापदे क्वचिद्दिगंबरे मनो विनोद मेतु वस्तुनि जटाभुजंग पिंगल स्फुरत्फणामणि प्रभात भंब कुंकुमद्रव ललित दिग्वधूमुखे मदान्त सिंधु स्फुरत्व उत्तरीय हेतुरे मनो विनोदमद्भुतं दिधर्तु भूत भर्तरि ओम नमः शिवाय सदाशिवं भजाम्यहं सदाशिवं भजाम्यहं ॐ नमः शिवाय कराल भाल पंडिका जगत 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 ज्वल धनंजयाहुति कृत प्रचंड पंचसायके धराधरेन्द्रनंदिनी कुचार चित्रपत्रक प्रकल्पनैक शिल्पिनी त्रिलोचने रतिर्मम नवीन मेघमण्डली निरुद्ध दुर्धर स्फुरत्कुभूनिशीतिनीतमातबन्धबद्ध गन्धरनिलिम्ब निर्झरी धनन्दनोतु कृत्ति सिन्धुरः कलानिधानबन्धुरः श्रियं जगद्धुरन्धुरः पंकज प्रपंचकालिम प्रभावलंबिकंध कंदली रुचिप्रबद्ध कंधरं स्मरच्छिदं पुरच्छिदं भवच्छिदं मथच्छिदं गजच्छिदं धकच्छिदं दमन्तकच्छिदं भरतं स्मरातकं पुर त्रिलोचने रतिर्मम नवीन मेघमण्डली निरुद्ध दुर्धर स्फुरत्कुभूनिशीतिनीतमातबन्धबद्ध गन्धरनिलिम्ब निर्झरी धनन्दनोतु कृत्ति सिन्धुरः कलानिधानबन्धुरः श्रियं जगद्धुरन्धुरः पंकज प्रपंचकालिम प्रभावलंबिकंध कंदली रुचिप्रबद्ध
सदा शिवं भजाम्यहं सदा शिवं भजाम्यहं ॐ नमः शिवाय அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்போ பார்த்துட்டே இருப்பேன். அது கட்சி பண்ணிட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடவணைத்தலை பண்ணினேன்.